வணக்கம்டா மாப்பிள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு மரம் ஏறுறதுக்காக அதில் இருக்கிற கிரீஸை வந்து வலிச்சு கொண்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் வந்து கீழுக்கு இருந்து ஏறி போகணும், மேலுக்கு கீழுக்கு வலிச்சாங்கன்னு சொன்னால் தான் ஓரளவு ஏறி மேலுக்கு இருக்கிற கிரீஸ் எல்லாம் வலிக்கலாம்ன்றதுக்காக ஆரம்பத்தில் ஏற முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கீழே காணப்படுற கிரீஸ் எல்லாம் வந்து வலிச்சு கொண்டிருக்காங்க. ஆமாம், வந்து தற்போது வந்து ஒரு டீமில் வந்து 4 பேர் தான் உள்ளடங்களா வந்து இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதா வந்து வழக்கு மரம் ஏறுற வந்து ஒரு டீமுக்கு 4 பேர் தான். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டீம் நிற்கன்னு நினைக்கிறேன். இப்போ இறுதியாக வந்து இப்போ ஸ்டார்ட்லேயே வந்துட்டு இப்போ வலிச்சு செஞ்சாங்கடா அப்படி மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. இறுதியில் யார் வேறு இந்த வெற்றி கிண்ணத்தை அதான் வந்து கொடியை எடுக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி வாகை சூடப்படும். அது மாத்திரமன்றி பரிசு பொருட்களும் வழங்கப்படும் என்பதை YUK கழகத்தினர் தெரிவித்துக் கொள்கின்றனர். அதான் வந்து பணப்பரிசு தான் அது. இதில் வந்துட்டு பணம் இந்த பரிசெல்லாம் கிரிசல் 5 பாருங்க உதறாங்கடாப்பா. என்னன்னு சொன்னால் இதில் வந்து பணப்பரிசு தான், பரிசு பொருட்கள் இல்லை, பணப்பரிசு. ஆனால் இப்போ முதலாவது டீம் வந்து ஏறக்குள்ள எல்லா கிரிசையும் மலிச்சு 2வது டீமுக்கு ஏற கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே மாமா. அது உண்மைதான், இலவான வழி தான் அது, இலவாக்கக்கூடிய தன்மை தான் அது. ஐயோ கிரிசு எல்லாம் இங்கே பறக்குது. ஓகே, இந்த மண்ணின் பெருமையை பேசுவதற்கும் மாவட்டத்தின் பெருமையை பேசுவதற்கும் இப்போ 2வது டீம் வந்து ஏறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இவங்க அனைத்து விளையாட்டுலையும் கலந்து விடுறாங்க. விளையாட்டுல நல்ல சுவாரஸ்யம் பாத்தீங்களா. ஏக்குமார் அவர்கள் டீம் வந்து திருப்பி அடுத்த டீம் வந்து நான் சொன்னேன் கிரிசை வலிச்சு நமக்கு கிரிசை வலிச்சு நமக்கு அறிவாங்க. அதனால கொஞ்சம் நாங்கள் தள்ளிட்டு எடுப்போம். இந்த விளையாட்டு போட்டியில் வந்து 4 வீரர்கள்லாம் பங்கு பெற்றலாம் அப்படி சொன்னாங்க. இப்போ 5 வீரர்கள் ஆகிருக்காங்க. மேலே காட்டுங்களேன். அதாவது ஒரு குழுவில் 4 பேர் நான் சொல்லியிருந்தவங்க இப்போ ஒரு குழுவில் வந்து 5 பேர் ஆகியிருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்ததாக வீரவர் குயிக்க முடிப்பாருங்க. எல்விஸ் எல்லாத்தையுமே இழுத்தெடுத்தாரு. இதோட கீழே இறங்க போகிறாங்களான்னு பாப்போம். ஐயோ, அதாவது முயற்சியுடைய அருள்ச்சி அடைவார் என்ற போல ஏறிடுவாங்கன்னு பார்த்தா இந்த தடவை இந்த முயற்சியும் அவங்களுக்கு கை கொடுக்கல. இனி ஓகே, அடுத்த டீம் வந்து ஏற போகுது, பார்ப்போம். எந்த டீம் வந்து இந்த 2 அணிகள் மாத்திரமே இதில் பங்கு கொண்டிருக்காங்க. இந்த 2 அணிகளில் எந்த டீம் வந்து வெற்றி வருதுன்ற வந்து நாங்கள் கட்டாயம் வந்து காட்டுறோம். இந்த முயற்சியாச்சும் வெற்றி வருமா? இது இறுதி கட்ட முயற்சியாக இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் மாமா. ஏன்னா ஏறிய வீரர்கள் அனைவரும் வந்து அவங்களால உடல்நிலை வந்து கடுமையான களைப்பு கொண்டா இருக்குமேன்னு சொன்னா அவ்வளோ வாட்டி ஏறி சறுக்கி விழுந்து ஆனாலும் பாருங்க, அப்படி சறுக்கியும் அவங்களோட முயற்சி வந்து கைவிடல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற மாதிரி 2 நல்ல வடம். விடாமுயற்சி அஜித் ரவி விஸ்வரூபம் கமல்ற கிட்டத்தட்ட வெற்றி கொடிக்கு கிட்டத்தட்ட நிற்கிறாரு. அநேகமா இந்த தடவை வந்து வெற்றிவாய் சூடுவார். அந்த கொடியை குடுங்கி கையில் எடுத்து அதை அசைத்து கட்டாயம் வெற்றிவாய் சூடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதை வந்து கீழே இருக்கிறவங்க வலிக்குத்தாங்க. ஆனாலும் மேல 2 பேரும் கடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. கடும் முயற்சியில் மிக மிக என்னன்னு சொல்றேன், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா 2 பேர் வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. கீழே மிச்சம் 3 பேரும் வந்து கீழே சரித்தாங்க. இருந்தும் அதனை தாண்டி 2 பேர் மாத்திரமே இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. கட்டாயம் வெற்றிவாகை சூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க ரோலக்ஸ்? ஆமாம், முயற்சி வந்து ஆமாம், ஒரே ஒரு வீரர் மாத்திரம் அவரும் வலிக்கு கொண்டாரு. 2 பேர் நின்றவங்க இப்போ ஒருவர் மாத்திரம் கீழே இருந்து ஹெல்ப் பண்றாங்க. பாருங்க,
வெற்றி கொடிகட்டு என்று சொல்லிக் கொண்டு அவர் அந்த வெற்றி கம்பத்தை பெறுவதற்கு மக்களின் பலத்த கரவசங்களின் மத்தியில் வந்து அவர் அந்த வெற்றி வாயை சூடுவாரா எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆமாமா, அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்க பாட்டு போட்டிருக்காங்க. வெற்றி கொடி கட்டு என்ற பாடலை வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், தற்போது இறுதி கட்டத்தினை அதே போன்று கோவர்தன் ஆகியோரை இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு ஆரம்பிக்கப்படும். என்ன இலக்கை அடைஞ்சிருவாடா? அடைஞ்சிருவார் போலாம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் மாமா. ஆமாம், அந்த ஒரு வீரருக்காக மீண்டும் வந்து இந்த 4 பேரும் வந்து திருப்பி முயற்சி செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு வீரர் மரத்தில் அந்த கம்பத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க உதவி செய்யலான்ற வகையில் வந்து திருப்பி செய்கிறாங்க. வெற்றி கனியை விட்டத்தில் எட்டி பார்த்துட்டு வந்த மாதிரி இப்போ வந்திருக்கேன் பாருங்க. இப்போ கீழே இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போறாங்க. அது வந்து சக்சஸா முடியல, அவர் வலிக்கிட்டு வந்தாரு. மீண்டும் வந்து அந்த 4 பேர் வலிக்கிட்டாங்க. தனி ஒருவர் வந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கார். பார்ப்போம். இல்லை, அவர் வந்து வலிக்கிட்டார். அடுத்த முயற்சியில் வந்து கட்டாயம் வெற்றி வருவார் நினைக்கும். ஓகே, அடுத்த டீம் வந்து இப்போ ட்ரை பண்ண போது அடுத்த டீமுக்கு வந்து இலவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட வெற்றிக்கு கிட்ட போய் அவர் வந்து அந்த கம்பத்தை கிட்ட இருக்கிற பிரச்சனையை கூட எடுத்து வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? கடும் முயற்சியில் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் ஒவ்வொரு தரமும் ட்ரோனை போட்டு சொட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து மாறி கீழே வலுகுப்படுது. இந்த தரமாச்சும் இவங்க முடிப்பாங்களே தெரியல. ஏற்கனவே ட்ரோனை வெட்டி 2 ட்ரெயின் ஆகிட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்த வெட்டியில் கொஞ்சம் தான் சாச்சிருக்கு. இந்த தரம் இந்த போட்டி முடிவடையும் என்று சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷோட்டை போட்டு அப்படியே காட்டுறோம் பாருங்க. இது வெற்றி முயற்சியுடையார் நிகழ்ச்சியுடையார் என்பதற்கு நாங்கள் மீண்டும் வழியினாலும் கீழே விழுந்தாலும் நான் எழுவேன் என்ற நம்பிக்கையோடு எழுந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இடையிலே கீழே காட்டுங்க. இடையிலே பார்த்தா 2-3 பேர் கீழே 3 பேர் சரி வந்துட்டாங்க. பாப்போம். ஆனால் இந்த தடவை சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் வெறும் 2 பேர் ஒன்றுமே செய்யலாம். என் அப்பதே ஒரு டீம் வந்து கிட்ட போய் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு. ஆம், இந்த போட்டியை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியா என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ணன் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி பங்கஜன் சொல்லியிருக்கார், அநேகத்திரமன் சொல்லியிருக்கார், அதே மாதிரி சரதிகன் சொல்லியிருக்கார், ஆதித்ய மூர்த்தி என்று, அதே மாதிரி ராஜான்னு சொல்லுவார். இந்த பார்த்தோம்னு சொன்னா இப்போ சறுக்கு மர போட்டியை வந்து ஃபைனலுக்கு வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த அண்ணாச்சி வந்து கொடி எடுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. சறுக்கு மர போட்டி வந்து எப்படி பீலிங்கெல்லாம் காட்டுறாரு அந்த அண்ணாச்சி, பீலிங்கெல்லாம் காட்டுறாரு. என்ன சொல்ற மாமா இதுக்கு? ஆமா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை வந்து உறுதி செய்யும் விதமாக வந்து அந்த பொடியன் வந்து இப்போ என்னென்னு சொல்ற தன்னன் தனிமையாக அந்த டீமுலே வந்து தனிமையாக ஏறி அந்த வெற்றி கொடியை வந்து இப்போ ஓகே, அவர் வந்து வெற்றி கொடி எடுத்துட்டார். வந்து மாம்ஸ் அவர் தனியேறல, மொத்தமாக இருக்கார். இதோ வந்து கடைசியாக அந்த சறுக்கு மர போட்டியில் வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிக்கார் அந்த அண்ணாச்சி. சரி, நம்ம மேலும் பார்த்தோம்னு சொன்னா எத்தனை டீம் ஆமா இப்போ ஏறினது? கடைசியா மொத்தம் 2 டீம் தான் ஏறினேன். அதில் ஒரு டீம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அது கூடுதலாக இவங்களோட முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க இருந்தது. நான் நினைக்கிறேன் சாகசக்காரால நினைக்கிறேன். சாகசத்தோட வந்திருக்கார் ஒரு கோல். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? கொண்டு போன பொருட்களை அவுட்டு கொண்டிருக்கார். அதாவது வந்து தன்னுடைய உடமையை வந்து மீட்டெடுத்திருக்காரு. அது சரியா? சறுக்கு மர போட்டியில் வந்து அவர் வெற்றி வெட்டிக்காரு.